ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி சோயா சங்க்ஸ், இந்த குடமிளகா பட்டாணி வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் போடும்போது என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேங்க. இப்போ நான் எண்ணெய் ஊற்ற போகிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 கட் பண்ணியிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரௌனிஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நான் உப்பு போட்டிருக்கிறேங்க தேவையான அளவு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பச்சை வாடை போகட்டும், இஞ்சி பூண்டோடது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. க்ளீன் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நம்மளுக்கு காரத்தை அந்த மாதிரி பெப்பர் பவுட்ரு. இதில் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1.5 டீஸ்பூனு சக்தி சிக்கன் மசாலா தான் எங்கிட்ட இருக்குது, அது நான் ஆட் பண்ணுறேன். 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வணக்கி விட்டுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேங்க நான். இப்போ இதில் தேங்காய் பால் ஊற்றிட்டு 1/3 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பும் காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ வேணுன்னா போட்டுக்கோங்க நீங்கள். எனக்கு இப்போ இது காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் நல்ல கொதிக்கிற நீரில் போட்டு சோயா சங்க்ஸ், குட்டி சோயா சங்க்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். 2 குடமிளகா தான் அறுத்து போட்டிருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயா சங்க்ஸு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பட்டாணியும் நல்ல கூட வேக வச்சிடலாம். இதிலே வேகட்டுங்க. இப்போ இது மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். வெந்த பிறகு நம்ம குடமிளகா சீக்கிரம் வெந்துடும், அதனால லாஸ்ட் குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணியெல்லாம் சிந்திடுச்சு பாருங்கள். இதில் குடமிளகா போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ட்ரை பண்ணிடலாம். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது ட்ரை ஆகட்டும், ஸ்லிம்லே வச்சிடலாம், மூடி வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும்னு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஆனால் அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணுங்க.
ஏன்னா தேங்காய் பால் இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இல்லை கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு சோயா சங்க்ஸ், கேப்சிகம், பட்டாணி, பச்சை பட்டாணி, இது மூணும் வச்சு ஒரு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் மஷ்ரூமு, கேரட்டு எது வேணாலும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.